ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்றைக்கி நம்ம சச்சின் சாரனோட பர்த்டேங்க. எங்கள் பசங்களை ஒவ்வொரு ரூம்லேயும் காணோம் அப்படின்னு பார்த்தா வெளியே இருக்காங்கன்னு பிள்ளைங்க சொல்லிட்டு போனாங்க. சரி வெளியே போய் பார்த்தா 2 பசங்க என்னென்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க. எங்கடா தம்பிகன்னு கேட்டால் அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னாங்க. அந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்க போனால் ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி பார்த்துட்டு, என்னடா தம்பி எட்டி பார்க்குறீங்கன்னா 2 பேரும் ஏணியில் இறங்கிட்டு இருந்தாங்க. என்ன வழக்கம் போல தான் நம்ம கோழியும் குஞ்சுகளும் அந்த பக்கம் குதிச்சிருச்சுங்க. அதை பிடிக்கிறதுக்கு படைகளாக இறங்கிட்டாங்க. பர்த்டே செலிப்ரேஷன் வந்தால் இங்கே வேட்டைக்காரங்களாக மாறிட்டாங்க. எல்லாம் தேடி அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. கோழி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு கோழி பிடிக்க, ஒருத்தர் குஞ்சு பிடிக்க தேடிகிட்டே இருக்காங்க. அம்மா மாட்டிடுச்சு. பிள்ளைங்க தான் வரவே மாட்டேங்கிறாளுங்க. அப்புறம் பசங்க நான் பிடிக்கிறேன், நீ பிடிக்கிறேன்னு எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் எப்படியோ வெற்றிகரமாக ஒரு 2 பேர் சேர்ந்து கோழியை பிடிச்சிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து அவங்க குழந்தைகளையும் பிடிச்சி தூக்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஆளுக்கு ஒருத்தர் நான் இங்கேருந்தே பறக்க விடுறேன், அங்கேருந்தே பறக்க விடுறேன்னு ஒரே பேச்சு. தம்பி போதும் வெளியே மேலே வாங்க, கேக் வெட்ட டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. அதுவும் அங்கேருந்து வீசுறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர மேலே ஏறி வர மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு கோழியாக வாங்கி வாங்கி உள்ளே கூண்டில் அடைச்சாச்சு பத்திரமா. அடைச்சி முடிச்சுட்டு சரி வாங்கப்பா கேக் வெட்டலான்னு பார்த்தா 1 இல்லை 2 இல்லைங்க 3 கேக் வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் 1, அவங்க மாமா 1, அப்புறம் நம்ம வீட்டு சார்பாக 1ன்னு 3 கேக்கு வாங்கி வச்சாச்சு. கேக்கை வாங்கி வச்சுட்டு வெட்டுறதுக்குள்ளே அடாடா இவனுங்க வேறு க்ரீமெல்லாம் நாங்கள் மூஞ்சியில் பிக்குவோம் அப்படி இப்படினாங்க. வேண்டாம் தங்கம் பர்த்டே கொண்டாடுங்கன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரே சேட்டை தான். சேட்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜாலி தாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே எல்லாம் ஹாப்பியாக தானே இருக்கும். வழக்கம் போல் தான் அந்த அந்த ஜிகினா பேப்பரை ஷூட் பண்ணையில் மேலே விழுகாமல் தப்பாக திருவதுனால காலு கீழேயே வெடிச்சிருச்சுங்க. சரி பரவாயில்ல கேக் கட் பண்ணுவோன்னு கட் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தோம். லஞ்சில் ஆரம்பித்து கடைசியில் அது டின்னராகவே மாறிடுச்சுங்க. அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸு, நாட்டுக்கோழி கிரேவி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி சாப்பிட்லைன்னா முட்டை குழம்பு, முட்டை கிரேவி வச்சாச்சுங்க. நல்லா வாசம் கம கம்மன்னு இருந்தது. அதுக்கப்புறம் கேசரி, தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் ஃபைனல் டச் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு, எனக்கு, நமக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச பிரியாணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே சச்சின் சரண்.